ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதல்வரின் தாயுமானவர் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12, 2025. யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா சிஎம் தான். எந்த பிளேஸ் அப்படின்னா தண்டையார்பேட்டை, சென்னை டிஸ்ட்ரிக்ட். இப்போ இதோட ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் தொடங்கினாங்க அப்படின்னா 70 வயதிற்கு மேல் அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் போயிட்டு ரேஷன் கடையில் பொருள்லாம் வாங்க முடியாது. அதனால சாட்டர்டே சண்டே 2 நாள் சாட்டர்டே சண்டே 2 நாள் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்கள தேடி இந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டு வர்றது. அதுதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? செகண்ட் அகல் விளக்கு திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2025. யார் தொடங்கி வச்சாங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான். எங்கே அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், கீரமங்கலம் அப்படிங்கிற ஊரில். எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ 9th-லேருந்து 12th வரையும் படிக்கிற ஸ்கூல், அதாவது யாருக்காக அப்படின்னா மாணவிகளுக்காக. அவங்க மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அந்த சொசைட்டி ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 லட்சம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2024 பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆகஸ்ட் 19, 2025. நம்ம சிஎம் தான் தொடங்கி வச்சுருக்காரு. எங்கே அப்படின்னா சென்னையில். இது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்களா, அது என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடன் உதவி வழங்குதல், அதுதான் இந்த ஸ்கீமு. இதில் 1 கோடி கடன் உதவி கொடுக்குறாங்க. 3% வட்டி மானியமாக தராங்க. 30% மூலதன மானியம். இப்போ இவங்க ஏஜ் என்ன அப்படின்னா 55 ஏஜ், அந்த ஏஜுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.